ஈரான் வந்து அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறது வந்து எங்களுக்கு வந்து சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்து வந்தது. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈரானோட நியூக்ளியர் பிளான்ஸ், அதாவது அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற இடமான நியூக்ளியர் பிளான்ஸ் மேல குண்டு வந்து வீசி இருக்கிறாங்க. இதன் மூலியமா பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட பிரைசஸ் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு பிரைசஸும் பாத்தீங்கன்னா இந்த வார் மூலியம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம டாப் 10 கண்ட்ரிஸ், க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனோட டாப் 10 கண்ட்ரீஸ்ல ஈரானும் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்ல வந்து 9th பிளேஸ்ல வந்து இருக்கு. ஓகே, இப்போ இந்த நியூஸை பத்தி அமெரிக்காவோட அதிபர் வந்து ட்ரம்ப் கிட்ட கேட்ட போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சீக்கிரமா வந்து ஒரு 2 நாள்ல வந்து சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது வந்து கொஞ்சம் சப்ளை வந்து கிரியேட் பண்ணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற டைம்ல வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேல வந்து தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க. அது எந்த இடத்துல தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா ஆயில் டிபார்ட் அப்படிங்கிற சொல்ற இடத்துல தாக்குதல் வந்து நடத்தி இருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து இறந்திருக்காங்க. இது அகைன் வந்து ஒரு வார் நியூஸஸ் தான். இந்த நியூஸஸ் மூலமா மறுபடியுமே ஒரு கமாடிட்டியில ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. க்ரூட் ஆயில் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 13% வந்து ஏறி இருக்கு. மேபி இன்னொரு 10% வந்து ஏறறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. இந்த ட்ரம்போட நியூஸ் வந்தவொடனே கண்டிப்பா வந்து அந்த வார் வந்து கொஞ்சம் அமைதி ஆயிடும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. மறுபடியும் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினதுனால கண்டிப்பா இந்த வார் வந்து கொஞ்சம் கண்டினியூ ஆகும். அது மட்டும் இல்லாம இதை டிபெண்ட் பண்ணி கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் ரேட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து ஏறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு.